ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்துருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது. ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்குது. ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்ரி இருக்குது. அதோடு சேர்த்து தான் இப்போ கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்குது. நான் இதை பூரா விட்டுட்டு வரணுன்னா 700 வருஷம் வேணும். இந்த ஒரு விஷயத்த சொன்னால், நான் இப்போ இதை வெளியிட்டேன்னா தமிழ்நாட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கும் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு உணவு பழக்கத்தை எழுதுனாங்க. நான் 2012 ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் வந்து அடித்தாங்க. 2012 அந்த உணவு பழக்கத்தை நான் சொன்னது சரின்னு இப்போ தாங்க ஒரு வாரம் முன்னாடி ஒருத்தர் டிவியில் பேட்டி கொடுக்குறாரு. நான் 2012 அதை தாங்க சொன்னேன். 1000 பேர் வந்து ஆஃபீஸ் அடித்தாங்க, என்னைய போட்டுறணுன்னு முடிவு எடுத்தாங்க. நான் தப்பிச்சு போயிட்டேன். அது வேறு விஷயம்னு வச்சுங்க. அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேராசிரியை பற்றி சொன்னோம். ஒரே நாளில் நமக்கு குண்டக்க வச்சு அடித்தாங்க. நல்ல வேலையாக எல்லாரும் ஒரே கோர்ட்டில் நின்று எனக்காக போராடினதுனால அன்றைக்கி சாயந்தரமே வெளியே வந்துட்டோம். அது இப்பயும் நினைக்கிறேன். இந்த மெடல் கொடுத்ததுனால நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. ஏண்டா, நான் தான் உனக்கு ஒரு ஓரமாக உட்கார சொன்னேன். மெடல் வேறையா உனக்கு? இருக்குடி, இருக்கு. நாளைக்கு காலையிலே வரலாம், இல்லை இப்போ நம்ம வெளியே போகையிலே வரலாம். ஆனால் இதை தாங்கிட்டு இந்த வழியோடு வாழ்ந்துட்டு இதை நாங்கள் நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இந்த விருதை நாங்கள் எடுத்துக்கிறோம். எத்தனையோ வழிகளை தாங்கி இந்த மேடைக்கு வர்றதுக்கு எனக்கு 30 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. நான் கூட நினச்சேன், ஏன்னா கோல்டு மெடல்னு ஏதோ இரும்பை போட்டாங்களா அப்படின்னு. இவ்வளோ வெயிட்டுக்கு கோல்டும் கொடுக்க முடியாது, இதை கொள்ள தான் அடிக்கணும். இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் இந்த 5 வருஷமாக ரோட்டில் போயில இந்த கோல்டு காயினை போட்டு ஒரு போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க, பிகைன்வுட் மெடல்ஸ்னு. இவ்வளோ பெருசாக தராங்களா அப்படின்னு எனக்கு நமக்கு ஒரு பிச்சை. அதான் சொன்னல, நமக்கு ஒரு புத்தி இருக்கும். இது எனக்காவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா? முதல்ல இந்த விருது எங்களுடைய நக்கீரன் குடும்பத்தாருக்கு இது அர்ப்பணிப்பு செய்கிறேன் முதல்ல. ஏன்னா இந்த விருது வாங்கிறதுக்கு ஒட்டுமொத்த நக்கீரன் குடும்பம் தான் வரணும். நான் என் கூட இருக்கிறனால நான் வாங்கியிருக்கேன். ஒன்று. அடுத்து இந்த விருது வாங்கிறது யார் கொடுக்குறாங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த மேடை பெரிய மக்கள் திரள், அதில் ஒரு ஐகான். எனக்கு 2010 தமிழக அரசு தந்தை பெரியார் விருது கொடுத்தது. தந்தை பெரியார் விருது 2010 தமிழக அரசு கொடுத்தது. இன்றைக்கி வாழுகிற பெரியார்கிட்ட இந்த மெடல் வாங்குறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.